வணக்கம். என்னுடைய பேர் ரகுநாதன் சுப்பையா. கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக உள்ளோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் 2025 முதல் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து வெறும் 53,000 ரூபா இருந்ததுங்க. 8 கிராம் பவுன். இன்னைக்கு இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து 1 லட்சத்தை நெருங்கி 97,600 ரூபா இப்போ நிற்கிது. இந்த விலை ஏற்றம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியில கம்பேர் பண்ண வேணாம். இந்த வருஷத்துல 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 40,000 ரூபா 43,000 விலை ஜாஸ்தி ஆயிருக்கு. சரி, இது கம்மியாகுமாங்கிற ஆங்கிள் பார்த்தோம்னா கண்டிப்பா கம்மியாக போறது இல்லை. ஏன்னா இந்த யூஎஸ் டாலர் வச்சு தான் நம்ம வந்து ஒரு அவுன்ஸை கணக்கு பண்ணி நம்ம இந்தியன் ரூபி வேலைக்கு நம்ம கொண்டு வரோம். இப்போ கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா 3,800 ஒரு கிராம் இருந்தது 2019. அந்த கொரோனாக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அதிகமான முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தில் முதலீடு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோடைய விலை, ரா மெட்டீரியல், புல்லியன் ரேட் ஏறுது. இப்போ இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, வருகின்ற 2026 பார்த்தீங்கன்னா இதோட விலை கிட்டத்தட்ட ஒரு 22 கேரட் கிராமோடைய விலை வந்து 14,000 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு 100% இருக்கு. ஸோ இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக வேலை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நடுத்தர மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நடுத்தர மக்கள் வந்து என்ன செய்ய வேண்டிய ஒரு யோசனை அப்படின்னா, தங்களால் 5 பவுன் வாங்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இந்த விலை ஏற்றத்தினால 2 பவுன் வாங்க முடியும்னா தயவு செய்து வாங்கி வைங்க. அது அடுத்த வர்ற ஆண்டுகளில் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் மனிதனுக்கு மனிதன் தொட்டு உதவி செய்யக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலையில கூட ஒரு வண்டி கடைக்காரங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்க, சிறு குறு வியாபாரம் செய்யறவங்க எல்லாருமே வந்து தங்கள் கையில இருந்த இருப்பை வச்சுதான் தங்கத்து மூலியமா தான் மறுபடியும் மீண்டெழுது வந்திருக்கிறாங்க. எனவே தங்கத்துல முதலீடு போடுறது என்னைக்குமே சிறப்பு. தங்கம் ஒரு கரன்சி தான். இப்போ வெள்ளியோட நம்ம வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் இந்த ஒரு மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 ஏறி இருக்கு. இந்த 2025 ஆண்டோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளியோட விலை வந்து 118 ரூபாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி ஒரு கிராம் விலை வந்து 204 ரூபாய். ஏன் இவ்வளவு ஏறி இருக்குங்க காரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம தாய்லாந்துல இருந்து அதிகப்படியான வெள்ளி நகைகள், அதாவது பாக்குறதுக்கு பிளாட்டினம் மாதிரியே இருக்கும், வெள்ளி நகைகள் அதிக அளவுல இம்போர்ட் பண்றாங்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும். ஸோ இந்த இறக்குமதி நிறைய ஆயிருக்கிறதுனால இப்போ டிஜிஎஃப்டி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வருகின்ற 2026 மார்ச் வரைக்குமே தடை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு விலையேற்றத்தின் வெள்ளி விலை ஏற காரணம். சரி, மார்ச் 2026க்கு பிறகு இந்த வெள்ளி விலை கம்மியாகுமான்னு பார்த்தோம்னா நிச்சயமா கம்மியாக போறதில்லை. ஏன்னா புது வரைமுறைகளை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை புதுசா வந்து அமைக்கிறாங்க வெள்ளி நகைகளுக்கு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு. அப்போ அந்த மார்ச் 2026 கூட விலை வந்து 300 350 ரூபா போறதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நடுத்தர மக்கள் வந்து கோல்டே வாங்க முடியாத சூழ்நிலை, எப்படி வாங்க முடியாது? இல்ல, சூழ்நிலை கரெக்ட் தான். பட் தங்கத்தோட விலை ஏற்றத்தை மட்டும் நம்ம ஒரு ஆங்கிள் பாக்குறோம். பட் தங்கத்து மூலியமா வாங்கியிருக்கிற கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ் மூலியமா அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 1 பவுன் வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து ஒரு பவுனுக்கு 60,000 ரூபாய் லாபம். அது அவங்க தொழில முதலீடு பண்ணலாம், பிள்ளைகளோட கல்விக்கு செலவு பண்ணலாம், எஜுகேஷனுக்கு, அதுபோக இடம் வாங்கி போடலாம். இந்த மாதிரி ஒரு நிறைய பாசிட்டிவ் விஷயமும் இருக்கு. பட் நடுத்தர மக்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா, மாதாந்திர சீட்டு சேமிப்பு, அவங்க கையில் 1/2 கிராம் தங்கம் இருந்தால் 1/2 கிராம் தங்கமோ வெள்ளியோ வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு 4-5 வருஷம் கடந்து போகும்போது அவங்களுடைய சேமிப்புக்கு 100% அப்ரிசியேஷன் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இதுதான் ஃபாலோ பண்ணும்.